டேய், நான் ட்ரில் மாஸ்டர்டா. குட் மார்னிங் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வணக்கம்னு தான் சொல்லணும்னு சொல்லிருக்காரு. யாரா அது? நம்ம ஊரு ராவணரு. ஓ, ராவணனா? இல்ல, ராவணரு. இங்க நான் வாத்தியாரா இல்ல ராவண வாத்தியாரா? வாத்தியார்னு சொல்லக்கூடாது, ஆசிரியர் தான் சொல்லணும். அதையும் அந்த ராவணன் தான் சொன்னாரா? போங்க போங்க. உங்க சின்ன வீட்டுக்கு வாங்கி தர சொன்ன அரிசி மிளகா புளி எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னைக்கு கோழி அடிக்கிறாங்களா, உங்களை கண்டிப்பா வர சொன்னாங்க. ஏய், இங்க வா. நான் யாரு? 500 ஏக்கர் நஞ்ச, 400 ஏக்கர் புஞ்ச, 200 மாடு, 100 ஆடு, அப்புறம் 5 தோப்பு, 2 வீடு. ஒண்ணு பெரிய வீடு, ஒண்ணு சின்ன வீடு. இத்தனைக்கும் சொந்தக்காரன் நான். என் பண்ணையில வேலை செய்யற நீ வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதை பீடி பிடிச்சிட்டு போற. கூழ கும்பிடு போடுறதுலயும் வேட்டியை இறக்கி விடுறதுலயும் முதலாளிக்கு மதிப்பு கொடுக்கறது ஆகாது. செய்யற வேலையை கவனம் வச்சு செஞ்சாலே போதும். பொதுவா மரியாதைன்றது மனசுல இருந்தா போதும்னு சொல்லிருக்காரு. யாரா அது? இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் வேற யார் சொல்லுவாங்க? எல்லாம் அந்த ராவணன் தான். அம்மா அம்மா அம்மா, ஏன் மணி ஏன் இப்படி ஓடியார? என்ற ஆடு உங்க தோட்டத்துல மிளகா செடி மேஞ்சிச்சுன்னு பட்டியல் போட்டு அடைச்சிட்டாருங்க. யாரடி பட்டியல் போட்டு அடைச்சது? மகன் தானுங்கம்மா. ஏமாமண்ணா பாவம், 3 நாள் குட்டிங்க வீட்டுல பாலுக்கு தவிக்குதுங்க. கேட்க போன என்ற வீட்டுக்காரையும் பட்டியல போட்டு அடைச்சு முறை நிறைய மிளகா தின்ன வச்சுட்டாருமா. ஆட்டை விடட்டியும் பரவாயில்ல, என்ற வீட்டுக்காரையாவது விட சொல்லுங்கம்மா. இது பாரு அம்மணி, வீட்டுல சோத்துக்கு இல்ல ஒரு மரக்கா சோளம் கொடுன்னு கேளு குடுக்கறேன். அப்புறம் அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, எது வேணாலும் கேளு குடுக்கறேன். என் மகன்கிட்ட மட்டும் இத போய் கேட்க மாட்டேன் தாயே. ஏனுங்கம்மா, உங்க மகனை பார்த்தா உங்களுக்கும் பயமாம்மா? என் மகன்கிட்ட நான் எதுக்கு நீ பயப்படணும்? ஒரு மரியாதை தான். ஆளு பாக்குறதுக்கு என் மாமனார் ஆட்டமே இருக்குதா, அதே மரியாதை தான். என் மாமனார் கால் விரல பாத்திருக்கேன்னு ஒளிஞ்சு அவர் கழுத்தை நான் பார்த்ததே இல்ல. அதே பயம்தான் என் மகன்கிட்டயும். அவன் எது செஞ்சாலும் சரியாத்தான் செய்வான். இந்த பாரு, நான் அவன் சாப்பிட வரும்போது சூடா சோத்த போட்டு அவனை ஆற வச்சிடுறேன். அதுக்கப்புறமா அவன் சமாச்சாரத்தை சொல்லி முடிச்சு வைக்க பாக்குறேன் தாய். நீங்களே கேட்கலன்னா அவர் வேற யாருமா கேட்க போறாங்க? வேணாண்ணே, வேணாண்ணே, ஆட்டத்தான் பட்டியல அடைச்சிட்டீங்களே, என்ன விட்டுடுங்கண்ணே. ஆட்டுக்கார மேல் படம் பார்க்க போனேண்ணே, அதனாலதானே இந்த தப்பு நடந்து போச்சு. இனிமேல் ஆட்டையும் மேய்க்க மாட்டேன், அதை மேலையும் பார்க்க மாட்டேனே. பச்சை மிளகா கேவலமா இருக்குண்ணே. என்ன மிளகா இனிக்குதா? இனிமேலாவது ஆட்டை ஒழுங்கா மேய். புள்ளி இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது. ஐயா வண்டி நிறுத்துங்கய்யா. ஐயா வண்டி நிறுத்துங்கய்யா. ஐயா வண்டி நிறுத்துங்கய்யா. வண்டி நிறுத்துங்கய்யா. ஐயா ஆஸ்பத்திரிக்கு போன சீக்கிரம் வண்டி எடுங்கய்யா. அதெல்லாம் முடியாதியா. ஆமா, என்னாச்சு? ஐயா புள்ளைய மாடு குத்துருச்சீங்க. 8 மணிக்கு வந்தா 9 மணி தான் வண்டி எடுப்பேன். ஐயா ஐயா உன கை எடுத்து கும்பிடுற வண்டி எடுங்கய்யா. எல்லாம் பார்த்தா என் வேலை போயிடுமா, நான் என்ன பண்றது? ஐயா சொன்ன கேளுங்கய்யா. யோ, டீ போடியா. ஐயா ஐயா புலம்பாதியா. வண்டி எடுங்கய்யா. ஐயா ஐயா வண்டி எடுங்கய்யா. அண்ணே போங்க அண்ணே. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த முன்னாடி மாடு குத்தி போட்டு ஆஸ்பத்திரி டிரைவர் பஸ் எடுத்து எடுக்க மாட்டான். அவன் டைம் கிடக்கான். நீ இப்ப உடனே வரணும், அவன் உயிர் போயிடும். வாங்க சீக்கிரம் ஓடுங்க. ஐயா ஐயா, நான் சொன்னதான் 9 மணிக்கு முன்னாடி வண்டி எடுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் புள்ள குட்டி பெக்கலையா? புள்ளையும் பெற்றிருக்கேன், குட்டியும் பெற்றிருக்கேன். வண்டியை முன்னாடி எடுத்தா என் முதலாளி சீட்டை கீச்சிருவான். யோ புள்ளைய மாடு குத்தி ரத்த கலத்தோட நிக்கிற ரூல்ஸா பேசுறானே. நிறுத்துங்க. ஐயா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தேவையில்லாம வன்முறையில இறங்காதீங்க. அவரு ரூல்ஸ் படி அவர் எடுத்துக்கிறாரு, எடுக்கட்டுமே. நீங்க சாப்பிடுங்க. இவரு விவரம் தெரிஞ்சவரு, அவர்கிட்ட கேளுங்கயா. நீங்க சாப்பிடுங்க. அட பாவி, பால்ல பள்ளி வந்துருச்சா? சொல்லவே கம்யூனிட்டி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறங்க, உயிர் போயிடுங்க. இன்னும் 9 மணி ஆகல, உட்காருங்க. ஐயோ, இந்த மாதிரி தாங்க பள்ளி விழுந்த பாலை பாலாசம் குடிச்சு 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துலயா? ஆமாண்ணே. ஆனா நீ எல்லாம் அப்படி போட்டுன்னு போக மாட்டேன், உட்கார்.
ஐயோ நான் இப்ப போகல, என் உயிர் போயிடுனே. ஓ உயிர் மத்தவங்க உயிர் என்ன மயிரா? அண்ணே உட்காருங்க. அண்ணே, நான் சொல்றேன் கேளுங்க. அண்ணே, சும்மா நீ சொல்லுப்பா. அம்மா நீ ஏன் சொல்லுமா? ஐயா உன் பிள்ளைய நான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அப்படிதான் வேலைக்கு முதல்ல அப்படி பேசலாமா? தப்பு தானே. யோ பயப்படாத, உன் உயிர் போவாது. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் பள்ளி அடிச்சு போட்டேன். ரூல்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காதயா. ஆத்திர அவசரத்துல மனுஷனுக்கு உதவச்சு போங்க. பையனை போய் முதல்ல காப்பாத்துங்க போங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. மரியாதை எல்லாம் மனசுல இருக்கட்டும். போற உயிரை காப்பாத்தியா போய் சீக்கிரம் பிள்ளைய போங்க. பால் இல்லாம ஒரு டீ போடுப்பா. நல்லா வந்தாங்க. ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அம்மா பால். அதென்ன அம்மா பாலு? மாசம் ஒண்ணானவன பணம் தரவன் நானு. ஐயா பால் சொல்லியா? சரி, நாளையில இருந்து அப்படியே கூப்பிடுறேன். பால் வேணாங்க. என்னையா டெய்லி 2 லிட்டர் பால் வாங்குறேன், திடீர்னு வேண்டானே என்ன பண்றது? சரி, செட்டியார் கடையில கேட்டாங்க, இன்னைக்கு கூத்தி நாளைக்கு வரேன். இன்னைக்கு இல்ல, 41 நாளுக்கு பால் வேணாம். ஏன் விரதம். என்ன விரதம்? மலை ஏறணும்ல. ஆமாமா, பின்ன என்ன ஐயப்பனா வந்து உங்களை அடிவாரத்துல தூக்கிட்டு போவான். போ வேண்டாங்கல. ஆனா இந்த 41 நாளைக்கு 2 லிட்டர் வீதா கணக்கு செட்டில் பண்ணிட்டு அப்புறம் இருமுடி கட்டு. அது எப்படி வாங்காத பாலுக்கு நான் பணம் கொடுக்க முடியும்? வாங்கின பாலுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டியா? உனக்கு பால் ஊத்துறேன் பாரு. இடிக்காம ஓடியா? குடிக்க மாட்டேன். குடிப்பா. பெத்த தாய குடிக்க சொல்றீங்க நியாயமா? அம்மா தான் சொல்றாங்கல்ல குடிய. நீ விஷத்தை வேணாலும் குடிக்கிறேன், ஆனா இந்த விளக்கெண்ணெய மட்டும் குடிக்க சொல்லாத. என்னப்பா நீ? கல்லு குடலுக்கு விளக்கணை எல்லாம் குடிச்சாதான் நல்லா இருக்கும். குடி. அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இதெல்லாம் குடிக்க போய் தான் என் உடம்பு பல பலன்னு இருக்கு. பால்லாம் கறந்தாச்சையா? பாடா புண்ணாக்கு. இந்த மாடு எவ்வளவு கறக்குன்னு நினைக்கிறேன்? அது நீங்க கறக்க போகும்போது செம்புல இருக்க தண்ணியை பொறுத்தது. காசு கொடுத்து பால் வாங்குனீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? ஏகப்பட்ட சொத்து பத்துக்களை வச்சுக்கிட்டு கெட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைலாம் விட்டுட்டு இப்படி தனியே வந்து சன்னியாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடணும்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புருஷனே சாப்பிடணும்னா அதுல என்னடா அர்த்தம் இருக்குது? அவ பையனுக்கு அப்படி பயப்படுறா. அவகிட்ட போய் பார்க்கணும், பேசணும், சிரிக்கணும், குடும்பம் நடத்தணும். அதுக்கு 4 வீட்டுக்கு பால் ஊத்தி பொழைச்சுக்குவேன். போட வேலை பாடுறேன். சும்மா கொடுத்துட்டு போ, எடுத்துட்டு போயிடாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பண்ணாத்திய கூத்தியார வைக்க போய் தானே ராவணன் உன்னை வீட்டை விட்டு வெட்டிட்டான். இன்னும் உனக்கு ஏத்தம் குறையிலையா? வாமா வாமா, 4 வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. இந்தாங்க பால் காசு. நீ ஒருத்தி தாம 1ஆம் தேதி கரெக்டா காசு கொடுக்குறேன். வரட்டுமா? ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போறது. நான் கொடுத்த பால்ல போடுற காப்பியை நானே குடிக்கணுமா? நான் என்ன அவ்வளவு கேனேனா? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தான், அதுக்காக இப்படி கோச்சுட்டு தனியா இருந்தா எப்படி? உனக்கு புருஷனை விட புள்ளதானே முக்கியமா போச்சு. நம்ம பிள்ளை தானே. இந்த ஜம்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துருங்க. அவன் செஞ்சது உங்க 2 பேத்துக்கு தப்புன்னு தெரியற வரைக்கும் நான் வரவே மாட்டேன். நாய் பால நிமித்த முடியுமா? எங்க சுத்தி இங்கதான் வரணும். என்னடி தப்பு தப்புன்னு? இந்த உலகத்துல யாரும் செய்யாத தப்பு. வேண்டையா நிஜமாரு ஐயா, நான் சொல்றது கேளியா ஐயா. உன் காலம் ஐயா, ஐயா ஒரு நிஜமாரு என்ன பாரு வேலை செய்யுங்க. என்னய்யா ஆட்டடைச்ச மாட்டடைச்ச
கடைசியில பெத்த அப்பனே கொண்டாந்து பட்டியல அடைக்கிறிய, இது உனக்கு நல்லா இருக்கா? உன் புருஷன் பறிஞ்சிட்டு பேசாத. நாள் என்ன பண்ணா தெரியுமா? என்னையா பண்ணாரு? தண்ணி அடிச்சா படுத்து தூங்க வேண்டியதானே, அவுத்து போட்டு ஆட சொல்லுதா? அதுவும் அந்த வனாத்தி விட்டு முன்னாடி யார் மானம் போகுது? ராவணா பண்ணிட்டு ஏன் மானம்ல போகுது? இங்க பார், ஒழுங்கா பட்டினி கிடந்து 3 நாள் ஆடு மாடம் மேய்ச்சிட்டு கடை. தப்பிச்சு போக நினைச்சேன், என்ன பத்தி தெரியும்ல. அங்க என்ன பாக்குற? வா, பசிக்குது, எனக்கு சோறு போடு. உனக்கு பசிக்கு நீ போய் சாப்பிடுவ. நான் ஆடு மாடு மேய்க்கணும், பட்டியாவும் கிடக்கணுமா? 3 நாள் எத்தனை ஆடு குறையுதுன்னு பாரு. ஓப்பன்டா நானு பாப்போம் யாரு யாருகிட்ட வந்து சேர்றாங்கன்னு. ஐயா, என் 2 மாட்டையும் பட்டியல அடைச்சு வச்சுக்கிட்டு அபராதம் கட்டினாதான் விடுவேன்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காருயா. யாரு? ராவணன் தாங்க ஐயா. அவன் அப்படி பண்ணா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? இல்லீங்க, நீங்க ஒரு அப்பாங்கிற முறையில ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் அவன் சாவகாசமே வேண்டாம் தலைமொழிக்கு தனி குடுத்தனம் நடத்திட்டு இருக்கிறேன். அவங்க அம்மான்னு ஒருத்தி இருப்பா, அவகிட்ட போய் கேளு. எனக்கு விடிவு காலமே கிடையாதா? எனக்கே கிடையாது, உனக்கு எங்கயா?